ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஃபைனான்சர் கிட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்லஸ். ஆட்லஸ்னால் நீங்கள் ஒரு பஞ்ச் ஆஃப் மேப்ஸ் தான் நினைப்பீங்க. நீங்கள் நினச்சது கரெக்டு தான், பஞ்ச் ஆஃப் மேப்ஸ் தான். ஆனால் எதுக்கு இதுக்கு இந்த மாதிரி பேர் இருந்துச்சு? ஆட்லஸ்னு எதுக்கு பேர் இருந்துச்சுன்னா, இது வந்து ஒரு க்ரீக் பேர். சரி, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம க்ரீக் மித்தாலஜிக்குள்ள கொஞ்சம் டீப்பாக போகணும். வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆட்லஸ். இதில் இருக்க ரிவரு, ரூட்டு எல்லாமே இருக்க பயங்கரமான ஒரு கரெக்டாக சேட்டலைட்டால் படம் முடிக்கப்பட்டது தான் ஆட்லஸ். இப்போ வந்து சேட்டலைட்டாலலாம் படம் முடிக்கிறாங்க, அப்போலாம் இல்லை, வரைகிறது தான். இது வந்து 15th செஞ்சுரியில் ஆப்ரஹாம் ஆர்டிலியஸ்ங்கிற ஒருத்தர் அதனால தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுக்கு எதுக்கு ஆட்லஸ்னு பேர் வச்சார்? ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இவர் தான் ஆப்ரஹாம் ஆர்டிலியஸ். இவர் வந்து 15th செஞ்சுரியில் தான் இருந்தார். அப்போ தான் இந்த புக்கையும் கண்டுபிடிச்சார். ஆட்லஸுங்கிற ஒன்றை முதல்ல கண்டுபிடிச்சா அவர் தான். எதுக்கு இந்த பேரை வைக்கணும்? ஏன்னா பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி குரோனோஸ் டைட்டன் வாழ்ந்தான். அவரோட மகன்கள் தான் ஜூஸ், பொசைடன் போன்ற கடவுள்கள். இவங்களாம் என்ன தான் டைட்டனுக்கு பிறந்திருந்தாலும் இவங்க வந்து தேவதைகளால் தான் வளர்க்கப்பட்டாங்க. அப்போ டைட்டன்களுக்கும் கடவுளுக்கும் நடந்த சண்டையில் டைட்டன்ஸ் தோற்று போனதுனால டைட்டன்ஸ்லாம் கோவப்பட்டு அந்த சண்டையில் முக்கியமான பங்கு வகித்த ஒரு டைட்டனான ஆட்லஸ்ங்கிற ஒரு டைட்டனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. என்னென்னா பூமியை தாங்கி பிடிக்கிற பனிஷ்மெண்ட் தான் அது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, அதான் ஆட்லஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பூமியை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தார். ஒரு குளோபையே தாங்கி அவரோட ஷோல்டரில் வச்சுருக்கனாலையும் அந்த குளோபு பார்க்க